சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா. உடைய வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை இதை பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கடந்து போகட்டும். வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் நம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சரி, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த பாலகன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தான் இந்த ஏசாயா 9:6 நம்ம என்னச்சதும் வாசித்து அறிந்து கொண்டோம். முதலாவது, அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி. அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய தோளின் மேல்தான் ஆளுகை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக அவர் அதை தோளின் மேல் சுமந்து அதை நிறைவேற்றி ஏற்றுக்கொண்டார் என்பதாக நம்ம பார்க்குறோம். அவர் தோள் மீது சுமக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் தான். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகப்பன் தோள் மீது சுமக்கிறவர். அவர் கர்த்தத்துவம். அவர் தோள் மேலே அந்த சட்ட திட்டங்களை மட்டும் அவர் சுமக்கிற தேவன் அல்ல, உங்களையும் என்னையும் கூட ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தோள் மேலே சுமக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடந்து போக முடியாத இந்த கடந்த வருடத்திலும் கூட எத்தனையான பாதைகள் நமக்கு முன்பதாக வந்தது உண்டு. எல்லா பாதைகளிலும் நம்மால் நடக்க முடியாது. நம்ம ஒரு சிறு பிள்ளைய நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு முன்னால் கொஞ்சம் கரடு மேடான கல் அதுமா இருந்தால் உடனே நம்ம என்ன செஞ்சிடுவோம், அந்த பிள்ளை அதை கடக்கிறதுக்கு அது மேலே நடந்து செல்வதற்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம அதில் ஏதாவது காயம் வந்துடக்கூடாது என்று சொல்லி நம்ம பெற்றோர்கள் என்ன செஞ்சிடுவோம், பிள்ளைய அப்படியே நம்ம தூக்கி வச்சுக்கிடுவோம். அப்படி தானே சில பெற்றோர்கள் தோள் மேலே என்ன செஞ்சிடுவாங்க, தூக்கி வச்சுக்கிடுவாங்க. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கரடு மேடான பாதைகள் உண்டு. முட்கள் போல வேலிகள், முள்ளுக்கு மேலே ஒருவரால் நடக்க முடியாது. அப்படி மீறி நடந்தால் என்ன நடக்கும்? அங்கே காயமும் இரத்தமும் தான் வரும், பலத்த காயம். அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, நம்ம வாழ்க்கையில் அநேக உபத்திரவத்தின் காலத்தில், சோதனை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் இது என் பிள்ளை இந்த பாதையை கடக்க முடியாது, அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்றான், உங்களையும் என்னையும் தோள் மேலே அவர் சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய நிந்தைகளை, நம்முடைய அவமானங்களை எல்லாவற்றையும் கூட அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய தரித்திர
தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டதுனால் நம்ம ஐஸ்வரங்களாக இருக்கிறோம். நம்முடைய வியாதியை அவர் சுமந்து கொண்டதுனால நம்ம இன்றைக்கி சுகமாக ஆரோக்கியமாக இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நேரமும் கூட அவர் நம்மை சுமக்கிற தேவன். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. நாம் இன்றைக்கி நினச்சிக்கிடணும், அவர் நம்முடைய நான் எப்போது என் தேவனுடைய தோளின் மேல் தான் நான் அமர்ந்திருக்கிறேன். அதனால தான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் தோள் மேலே நம்ம உயரத்தில் இருக்கும்போது எந்த ஒரு சத்ரு நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் அவர் தோளின் மேல் இருக்கிற ஒரு கர்த்தத்துவம், ஒரு ஆளுகை குறித்து இன்றைக்கி உங்களோடு என்னோடு கூட அவர் என்ன செய்தாலும் பேசுகிறாரு. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர். அதுக்கு அடுத்ததை பார்த்தா ஆலோசனை கர்த்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த அதிசயம் அப்படின்னு சொன்னால் மனுஷனால் செய்யக்கூடாதது, அதாவது இதுவரைக்கும் கூட நடக்காத ஒரு காரியம், இனியும் நடக்கக்கூடாதப்பட்ட ஒரு காரியம்தான் என்ன செய்யுது, அதிசயம். இங்கே நம்ம அதிசயங்கும்போது அந்த நியாயாதிபதி 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானா அந்த 13:3 மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். பாருங்க, இங்கே வேத வசனமே மலடி அப்படி தான் சொல்லியிருக்கு. ஏன்னா பிள்ளை பெறுவதற்கு ஏற்ற எந்த ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும்போது தான் அவங்கள என்ன செய்வாங்க, மலடி அப்படின்னு சொல்வது உண்டு. இங்கே வேதம் என்ன சொல்கிறதுனா, அந்த மலடியை நான் என்ன செய்வேன், கற்பந்தரித்து நான் பிள்ளை பெற வைப்பேன் என்று இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு ஏன் ஒரு குமாரனாக வந்தார், ஏன் ஒரு பாலகனாக பிறந்தார்னா நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியம் அதிசயம் செய்வதற்கு தான். அப்போ இங்கே இந்த மனோவாங்கிற ஒரு மனிதர் ஒரு மனைவி கிட்ட தேவதூதன் தரிசனமாக சொல்கிறதான வார்த்தை தான் இது. அதுக்கு பிறகு பாருங்க, இங்கே அதிசயம் செய்தார். அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தான்னு சொல்லியிருக்கிறது. அதிசயமான ஒரு ஆலோசனை தரக்கூடிய ஒரு தகப்பன் தான் அவர். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தில் நமக்கு முடியாது, இனி இவ்வளோதான், என் தொழில் இனி தலைக்க வாய்ப்பே இல்லை, என் குடும்பம் வளருவதற்கு இனி எந்த ஒரு சாத்தியமும் இல்லை, என் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் கூட இது சாத்தியம் இல்லை, இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் கர்த்தர் நினைச்சுவார், அதிசயத்தை அவர் செய்வார். இந்த மனோவாவுடைய மனைவியும் தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை அப்படி தான் அவங்க எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி சொல்கிறாரு, மலடியான நீ கற்பந்தரித்து. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட எனக்கு ஒரு கற்பத்தின் கனி எனக்கு கிடைக்காதா, டாக்டர் கூட மருத்துவர் கூட உங்களுக்கு இனி குழந்தை பெற வாய்ப்பே இல்லை, நீ சுகம் பெற வாய்ப்பே இல்லை, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் என்னை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அவர் அவங்களுக்கு மட்டும் மனோவா வீட்டுக்கு மட்டும் அவர் அற்புதம் அதிசயம் செய்கிற தேவன் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலும் கூட மலடியாக இருக்கிற உங்கள் வயிற்றிலும் கூட கர்த்தர் இந்த மாதம் கற்பன் தரிக்கும்படியாக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. பாருங்க, இந்த தேவதூதன் சொன்ன உடனே மனோவா கேட்குறாரு, எங்களுக்கு நீங்கள் சொன்னபடி இந்த அதிசயம் நடந்த பிறகு நாங்கள் உங்களை என்ன செய்யணும், கனப்படுத்தணும். அப்போ உங்கள் நாமம் என்ன அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதிகள் 13:18 அவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, என் நாமம் என்னதுன்னா அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான ஒரு கர்த்தர், ஒரு அதிசயமான ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன் தான். அன்றைக்கு அதிசயம் அவங்க வாழ்க்கையில் மல்லடியாக இருந்தவங்க வாழ்க்கையில் ஒரு குழந்தையை பெற்று எடுப்பது ஒரு அதிசயம்தான். அப்போது இங்கே ஒரு அதிசயம், அது மட்டும் இல்லை அதிசயமான ஒரு ஆலோசனையும் கொடுக்குறாரு. அந்த பிள்ளை வயிற்றில் உருவாகின உடனே
நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், அந்த தாய் என்ன செய்யணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அது பிறந்த பிறகு எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளை பிறந்த பிறகு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் ஒவ்வொரு ஆலோசனையை கொடுக்குறாரு. தேவதூதன் பேசினார் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தர் பேசுகிறதற்கு ஒரு சமம் தான். அப்போ அவர் அதிசயமான ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம அநேக வேளையில் அவர் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாடல் பாடுவோம். ஆனால் வாழ்க்கையில் அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதனால தான் நமக்கு ஒரு பயம் வருகிறது. இயேசு அதிசயமானவரே, இயேசு அதிசயமானவரே, இயேசு முடவனின் காலை நடக்க செய்தார், இயேசு அதிசயமானவரே. ஹல்லேலூயா. அவர் அதிசயமான ஒரு கர்த்தர். முடவனு காலே பிறவி சப்பானே இருந்தவர்களுக்கெல்லாம் காலை நடக்க செய்கிற ஒரு அதிசயம் உள்ள கர்த்தர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளையும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்வது தான் என் கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதிசய ஒரு ஆலோசனை தருகிற ஒரு தேவன். யாருக்குமே தெரியாத ரகசியமான ஒரு ஆலோசனை அவர் நமக்கு என்னச்சுவாராம் தருவார். பாருங்கள், அநேக வேளையில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஆலோசனை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாத நேரத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியாமல் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், சில இப்போ துறைமுகத்தில் பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் பார்த்தா 10ஆப்பு படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க நல்ல சம்பளத்தில் எண்ணிச்சுவாங்க, அவங்க பணி செய்வாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் நிறையா படிச்சிருக்கோம், எந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு சரியான ஒரு ஆலோசனை இல்லை. திருமண காரியங்களில் நமக்கு சரியான ஆலோசனை இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அங்கே 12th முடித்த உடனே என்ன படிக்கணும்னு சொல்லி நமக்கு சரியான ஒரு ஆலோசனை இல்லாததுனால தான் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்போம், நிறைய பணம் செலவழிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் சரியான வேலையே என்ன செய்யாது, இருக்காது. ஏன் தெரியுமா? சரியான ஒரு ஆலோசனை இல்லாததுனால தான். சரியான நேரத்தில் கொடுக்கும் ஒரு ஆலோசனை அது நமக்கு இருந்துச்சுன்னா உங்களை அது எங்கேயோ கொண்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அதிசயமான ஆலோசனை நான் தருவேன் என்று சொல்கிறார். அது ஒரு சாதாரணமான ஒரு ஆலோசனை இல்லை, ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஆலோசனையை, யாருக்கும் தெரியாத ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வாமா. எதை படிக்கணும், என்ன தொழில் செய்யணும், சிலருக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஆனால் எந்த பிஸ்னஸ் எதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், திகைச்சிக்கிட்டே நிற்போம். நமக்கு சரியான ஆலோசனை இல்லாதனால ஏதோ ஒரு தொழிலை போய் நிறைய என்ன செஞ்சுருவோம், நம்ம வருமானத்தெல்லாம் அதில் கொண்டு போட்டுட்டு பெரிய நஷ்டத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம அகப்பட்டு திணறி கொண்டு இருப்போம். ஆனால் இன்னி வருகிற நாட்களில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நல்ல ஆலோசனையை நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு, இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்புக்கு அங்கே ஒரு ரகசிய ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. நல்லா தூங்கி கொண்டு இருக்கும் சொப்பனத்தில் அந்த மரியாதை குறித்து நீ என்ன செய்யாத, நீ சந்தேகப்படாத, அவளிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது, நீ அவளை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ரகசிய ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சும்மா சொல்லிட்டு போகிறவர் அல்ல, அவர் நமக்கு சொல்கிறத நமக்கு செய்வதற்கு அவர் நினைச்சுவாராம், பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இனி வருகிற நாட்களில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நினைச்சுவேன், எந்த இடத்துல என்னென்ன ஆலோசனை உங்களுக்கு வேணுமோ நான் அந்த ஆலோசனை நான் உங்களுக்கு நினைச்சுவேன், நான் தருவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் தருகிற ஆலோசனையை நீங்கள் என்ன செய்வீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதன்படி செய்யாமல் நீங்கள் என்ன செய்வீங்க, தவறி போய் விடக்கூடாது. அநேக வேளையில் பிசாசும் கூட அது சரியில்லைன்னு சொல்லி உங்கள் மைண்டில் நினச்சிவோம் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காத படிக்கு கர்த்தர் தருகிற ஆலோசனையை
மட்டும் நீங்கள் செய்வதற்கு அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? நான் பலன் தருவேன். ஏன்? அவர் வல்லமை உடையவர். நமக்கு பிறந்த பாலகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் செய்கிற ஆலோசனையை நீங்கள் செய்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்காக அந்த வல்லமையுடைய தகப்பன் உங்களுக்கு பலனை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் நித்திய பிதா என்று பார்க்குறோம். நித்திய கர்த்தர் அப்படிலாம் சொல்லலை. நித்திய பிதா. பிதானா என்னது? ஒரு தகப்பன் தான். அவர் எதிர்காலத்தில் அவர் நமக்கு நினச்சிவாராம். எதிர்காலத்தில் நமக்கு அநேகருக்கு இன்றைக்கி ஒரு பயம், எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்குமோ, நான் எப்படி தான் இனி நான் வாழ போகிறேனோ, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, அல்லது எனக்கு இருக்கிற அந்த கடனை நான் இனி இந்த எதிர்காலத்துலையாவது நான் என்ன செய்யணும், நான் அதை கொடுக்க முடியுமா, எனக்கு இருக்கிற வியாதி இனியுள்ள நாட்களிலேயாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா, இப்படி நிறைய பிரச்சனைகள் தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இருந்து கொண்டிருக்கோம். அதை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பயம். வாலிப பிள்ளைகளுக்கும் அப்படி தான். நமக்கு இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நமக்கு கிடைக்கிற துணை நமக்கு எப்படி இருக்குமோ, நமக்கு ஒரு வேலை கிடைச்சாதான் நம்ம எதிர்காலம் நன்றாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு வகையில் எதிர்காலத்தை குறித்து அநேக நம்ம நினச்சிதான் பயந்து கொண்டு தான் இருக்கிறோம். இனி உள்ள காலம் நமக்கு எப்படி இருக்கும், இது வரைக்கும் கர்த்தர் நம்ம நடத்தினாரே, இனி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நித்திய தகப்பனாக நான் இருக்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் எதெல்லாம் வேண்டும்னு அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து அவங்க தேவைகளுக்கு ஏற்றாறு போல் அவங்க எல்லாம் வசதியும் வாய்ப்பும் உண்டு பண்ணுவது போல தான் அவங்களே காட்டிலும் ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து நினச்சதான் பொல்லாதவர்கள் சொல்கிறாரு. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் என்ன செய்வேன், அதை காட்டிலும் நான் என்ன செய்வேன், இன்னும் ஆசீர்வாதமான நல்ல பங்கை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? அவர் ஒவ்வொரு நேரமும் கூட நம்மளை ஆதரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை நிச்சயமாக வரும். ஒரு நம்பிக்கை வீண்பாகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தகப்பன் உங்கள் பெற்றோர்கள் எப்படி உங்கள் மேலே அக்கறை கொள்வாங்களோ அதை காட்டிலும் கூட அதிக அன்புள்ளவரும் அதிக அக்கறை உள்ளவருமாகிய ஒரு நித்திய பிதா உங்களுக்காக அவர் நினைச்சாரா இந்த உலகத்திலே பிறந்தார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுக்கு உங்களை தோள் மேலே சுமப்பதற்காக, நல்ல ஒரு அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காகவே இந்த பூமியில் அவர் நினைச்சாரா அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பதற்காக தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மட்டும் இல்லை, அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு ஆலோசனை நமக்கு இல்லாதனால நம்ம ஜனங்கள் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், வழி தவறி வழி மாறி நம்ம போயிருந்தோம். சில வீட்டில் சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து வளர்க்காததுனால தான் அவங்க திசை மாறி எங்கேயோ வழி மாறி போயிருந்தாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்களே பாருங்கள், ஆலயத்துக்கு வருவதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து மணி கணக்காக எண்ணிச்சுவாங்க தெரியுமா, அந்த செல்லையே அப்படி எண்ணிச்சிட்டு இருப்பாங்க, எப்போதும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு போகணும்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ பெற்றோர்கள் அவங்க சின்ன வயதுலேருந்தே சரியாக ஒரு ஆலோசனை கொடுத்து வளர்க்கணும். அப்போ அந்த மனம் ஆண்டோட்ட கேட்குறாரு, நாங்கள் இந்த பிள்ளைய நாங்கள் எப்படி நாங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பெற்றோர்களோட கடமை என்ன அப்படின்னா, தனக்கு ஆண்டவர் கற்பத்தின் கண்ணி கத்தரால் கிடைக்கும் சுதந்திரம், உங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகளை இது கத்தர் தந்த சுதந்திரம், நான் அவருக்கென்று வளர்த்து விடணும். அன்றைக்கு மோசையை அந்த சிறுவனாக இருக்கும்போது அங்கே தமக்கை சகோதரி சொல்கிறான் அந்த பார்வோன் குமார்த்திக்கிட்ட, எங்க இந்த பிள்ளைய வளர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணுமான்னு சொல்லி, அப்போ எனக்குன்னு வளர்த்து விடுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற பிள்ளை என்ன செய்யணும், அவருக்கென்று நம்ம
என்ன செய்யணும், வளர்க்கணும். நம்ம ஏதோ படிக்க வச்சு என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை வந்து நல்லா என்ன செஞ்சணும், நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், அப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர என் பிள்ளை கத்தற்கென்று வாழணும். அதுவும் சரிதான், படிக்க வைப்பது உலக பிரகாரமான படிப்பு நமக்கு அவசியம். ஆனால் ஆவிக்குரிய வகையிலும் வளர்ப்பதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தவறி போய் விடக்கூடாது. சின்ன வயதில் இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ஒழுங்காக நம்ம வேதத்தை நன்றாக வாசிக்கவும், அதில் உள்ள வேத நல்ல கருத்துக்களை என்ன செய்யணும், அவங்க தூங்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும். அப்போ பெற்றோர்களாக நம்ம மீது விழுந்த ஒரு கடமை தான். அப்படி ஆலோசனை சொல்லி அவங்க வளர்க்காதனால தான் அது 5 விளையாதது 50 என்ன செய்யாது, விளையவே விளையாது. அப்போ பெரிய வாலிய பையனும் அந்த பிறகு நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு திருப்பி என்ன செய்வான், அவங்கள கேட்பான். அப்போது நீங்கள் கத்தர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறாரு, அது என்ன ஆலோசனை, அவங்க பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணுமோ அப்படி நீங்கள் என்ன செய்யணும், ஞானத்தோடு நீங்கள் வளர்க்கணும். அப்போது இன்றைக்கு நம்ம என்னச்சுதான் சில அநேக காரியங்கள் வந்து நம்ம நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். இந்த கிறிஸ்மஸ் கூட சில பிசாசு சொல்லிட்டே இருப்பான், நீ என்ன நன்மையில் இருக்கா, என்ன ஆசீர்வாதமாக இருக்கா, உனக்கு என்ன கிறிஸ்மஸ் பண்டிகை நீ கொண்டாடணும் அப்படிலாம் பிசாசு சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம மைண்டில் நினச்சக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது. நமக்காக ஒரு குமாரன் வந்தார், அவர் வந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்தோம், நல்லா ஒரு ஒளிக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இருந்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும் பாருங்கள். அப்போ இன்றைக்கி ஆலோசனை தருகிற தேவன் நம்ம எப்போது எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா நமக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இன்றைக்கி என் பிள்ளை எனக்கு எதில் படிக்க வைக்கணும், எங்கே எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு மணமகன் வருவான், எங்கே என் பையனுக்கு ஒரு மணமகள் வருவான் அப்படிலாம் சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா கேட்காம போனீங்கன்னா ஆலோசனை கிடைக்காது. தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும் பாருங்கள். அமர்ந்து காத்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு இதுக்கு வழி தெரியலப்பா, எனக்கு ஒரு ஆலோசனை தெரியல ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஆலோசனை தாங்க. அன்றைக்கி மனோவை கேட்கும்போது அவர் நாம அதிசயம் என்று சொல்லி ஆலோசனையும் கொடுத்தாரு, அதிசயத்தையும் செய்தார், ஆலோசனை தந்தார். அருமையானவர்களை, இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற அந்த நாட்களில் உங்களுக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வாக்கு என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் செய்யாத ஒரு அதிசயத்தை உங்களுக்கு நான் செய்வேன். அதிசயம் மட்டுமல்ல, அதை காத்து கொள்வதற்கு வேண்டிய நான் ஆலோசனை நான் உங்களுக்கு பரத்திலிருந்து தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கத்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யாருக்கும் தெரியாத ரகசிய ஆலோசனையை அன்னைக்கு யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் சொன்னது போல அநேக வேளையில் உங்களுக்கு ரகசியமான ஆலோசனை தருவேன் என்று சொல்கிறாரு. யோபனுடைய கூடாரத்துக்குள்ள அவர் ரகசியம் கர்த்தருக்குள் மட்டும்தான் தெரியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன எல்லா காரியத்தையும் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், அப்படி தானே? தேவனிடத்தில் சொல்கிற காரியத்தை தேவனிடத்தில் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் பாருங்கள். அப்போ ஆண்டவரே, இன்றைக்கு என் குடும்பத்தின் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். எல்லோரும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடணும், ட்ரெஸ் எடுக்கணும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்கிறாங்களே, ஆனால் என் குடும்பத்தின் சூழ்நிலை எனக்கு எல்லாமே ஒன்றுமே எனக்கு வசதி வாய்ப்பே இல்லையே, நான் என் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லையே, எங்கள் குடும்பத்தில் கூட இப்படி ஒரு காரியம் நடந்தது, நான் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பிறந்தார் என்பதை விட இன்றைக்கும் என் உள்ளத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவர் இன்றைக்கும் எனக்குள்ள உலாவி வருகிறார், அவர் இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அதுதான் பெரிய முக்கியம். என் பிள்ளைகளுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார், இதுதான் அவர் முக்கியமாக நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நீங்கள் என் உள்ளத்தில் வாசம் பண்ணுதீங்களா, நீங்கள் என் கூடாரத்தில் உலாவுதீங்களா, என் தொழில் மேலே நீங்கள் வாசம் செய்தீங்களா, அதை நீங்கள் சரியாக இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். அப்போ முதலாவது நம்ம இயேசுவை அப்படியே நம்ம சார்ந்து கொள்ளணும். நமக்குள்ள உங்களுக்குள்ள அந்த இயேசு இருக்கிறாரா, அவர் வாசம் பண்ணுகிறாரா, அதுதான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவதன் முக்கிய நோக்கம். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என் உள்ளத்துக்குள்ள இயேசு உலாவி கொண்டிருக்கிறாரா, நான் கடமைக்காக எல்லாரும் கொண்டாடுவது போல நானும் என்ன செய்தேன் அப்படி நம்ம என்ன செய்தோம், நான் கொண்டாடுதேன் அப்படி நம்ம கொண்டாடுவதற்காக
கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்யல, அவர் அழைக்கவே இல்லை. பாருங்க, நம்ம இன்னைக்கு உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அந்த சமாதான பிரபு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள கர்த்தர். பாருங்க, கொடுக்குற ஆலோசனையை அவர் என்னச்சுவாராம், அவர் வல்லமையாக நிறைவேற்ற பலன் தருவார். கடைசியில் அவர் சமாதான பிரபு. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் அறவே இல்லை. சமாதானமாக இருக்கீங்களான்னு கேட்டால் சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் இல்லை அப்படின்னால அந்த குடும்பத்தில் என்னதில்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு அன்பு இல்லை. பாருங்க, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதான பிரபுவாக நான் உங்களுக்குள்ள இருக்கும்போது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்னச்சுதான் வைத்து போகிறேன். இது வரைக்கும் கூட சமாதானம் என்கிறதே எனக்கு இல்லையே, நான் சமாதானமாக இருந்து எத்தனை வருடம் எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன் என்பதாக சொல்கிறார். சமாதான பிரபுவாய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடலாம் பாடுவோம், அப்படிதானே? சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். பாருங்க, சமாதான கிறிஸ்து அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அவருக்கு இருக்கிற சமாதானம் எல்லாமே அது நமக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட அவர் இடைபடுகிறார். முதலாவது என்ன செய்யணும்னா, அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணணும், உங்கள் கூடாரத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர் கூடயும் அவர் என்ன செய்யணும், வாசம் பண்ணும்போது அந்த சமாதான பிரபுவாகிய அவருடைய சந்தோஷத்தை உங்கள் உள்ளத்திலே நான் என்ன செய்வேன், நான் பொங்க பொங்க வைப்பேன். உங்களிடத்துல இருந்து ஒரு சந்தோஷம் ஜீவ நதியாக அது என்ன செய்யும், ஓடி வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பிரச்சனையான நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே இனி இந்த பிரச்சனை என்னால் என்ன செய்ய முடியாது, அது என்னால் அது சரி பண்ணவே முடியாதப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் என்ன செய்வேன், உங்கள் கரத்திலே என்ன செஞ்சிருவேன், நான் தந்துடுவேன், இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கும்போது அது எதுவானாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்னச்சார் முழுவதுமாக என்னச்சுவேன், நான் அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் முதலாவது அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் என்ன செய்யும், இருக்கும். அவர் தோளின் மேலே உங்களை என்னை வந்து அவர் சுமக்கிற ஒரு தகப்பன், ஒரு சுமக்கிறவர் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாராம், அவர் பாலகனாக அவர் பிறந்திருக்கிறார். நம்ம நடக்க முடியாத வேலையில் நம்ம வந்து கடந்து போக முடியாத பாதையில் அவர் உங்களையும் என்னையும் கூட இது வரைக்கும் கூட அவர் தோள் மீது அவர் என்ன செய்றார், சுமந்து கொண்டு வந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சுமந்தி கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்தி கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பாடலாம் நம்ம பாடுவோம், அப்படி தானே? இயேசு சுமந்து கொண்டதுனால நான் சுமக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசு சுமக்கிறான்னு பாடல் பாடினாலும் எல்லா காரியங்களையும் நம்ம தலைமையில் எண்ணிச்சிருவோம், தூக்கி வச்சுக்கிட்டே தான் நம்ம எண்ணிச்சிருவோம். நம்ம தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அவர் சுமந்து கொண்டாரு, நானும் எண்ணிச்சேன், திருப்பி அதை எண்ணிச்சேன், சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை தோள் மேலே சுமக்கிறேன். உங்களையும் மட்டுமில்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், எல்லா பிரச்சனைகள், குறைவுகள் எல்லாவற்றையும் நான் என் தோள் மீது எண்ணிச்சதை நான் சுமந்து விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமில்ல, இது வரைக்கும் எத்தனையான காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கூட நீங்கள் தோல்வி அடைந்து இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குறாரு, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வேன். நீங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் போது ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே நீ அதிசயத்தை செய்கிற தேவன் அல்லவா, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்யுங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்து என்னை ஆசீர்வதிக்க போவதற்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் தருகிற ஆலோசனை அவர் பாதத்தில் அமர்ந்து நீங்கள் கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறதுனால அவருடைய ஆலோசனை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, வல்லமை உள்ள ஒரு தேவன். தருகிற ஆலோசனை சும்மா சொல்லிட்டு கடகடன்னு
செய்கிறேன்னு சொல்லிட்டு போவதுக்காக இல்லை, அதை நீங்கள் செயல்படுத்தணும். அதை நீங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாய் சுதந்திரிக்கணும். அதுதான் அவர் வல்லமை உள்ள ஒரு கர்த்தராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் நித்திய பிதா. உங்களுக்கு எனக்கும் அவர் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் தோள் மேலே சுமக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்காலத்தை அவர் அக்கறையாக என் பிள்ளைக்கு எதெல்லாம் செய்யணும் அப்படி பிளான் பண்ணி அவர் செய்வார். நம்ம நினைப்பதை காட்டிலும், பெற்றோர்கள் நினைப்பதை காட்டிலும் கூட அதிகமான காரியத்தை நான் உங்களுக்கு எண்ணிச்சுவேன், நான் செய்வேன், தகப்பனாக இருந்து செயலாற்றுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நான் சமாதானத்தை கொடுப்பேன். நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பேன். எல்லா துக்கங்களையும் நான் மாற்றுவேன். எல்லா விதமான உங்கள் சோர்வுகள், உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நான் எண்ணிச்சுவேன். உங்களிடத்தில் எடுத்து நான் எண்ணிச்சுவேன், எடுத்து போட்டு ஒரு புதிய சமாதானத்தினால் உங்கள் இருதயம் அது எப்படித்தான் அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் எனக்கு எங்கிருந்து வந்தது என்று சொல்லி நீங்களே ஆச்சரியப்படத்தக்க விதமாக சமாதானத்தை உங்கள் மேலே நான் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தரோட நன்றி சொல்லுங்க. உங்களோட கூட பேசினார் அல்லவா? இந்த தேவன் தான் நமக்கு பிறந்திருக்கிறார். இந்த பாலகன் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ள அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? அவர் பிறந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. அந்த வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்கெல்லாம் வரும்போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் உன்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலை துரத்தி விட்டேன். ஒரு சொல்லால, கர்த்தருடைய வார்த்தையினால, அவர் இயேசுவின் நாமத்தினால அப்பாலை போ சாத்தானேன்னு சொன்னா எல்லா சாத்தானும் ஆமேன் உங்களை விட்டு நினைச்சுவான், ஒரு சொல்லில் ஓடி போவான். ஏன் தெரியுமா? வல்லமேன் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற அப்படின்னால இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களோடு கர்த்தர் பேசினார் அல்லவா? உங்களோடு அவர் இடைபடுகிற ஒரு தேவன், உங்களோடு கூட இடைப்பட்டார் அல்லவா? ஒவ்வொரு நிமிஷமும் கூட கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அப்படியே கண்களை மூடி, இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டில் எனக்கு என் பாலகன் எனக்காக, எனக்குள் வாசம் பண்ணுவதற்காக, என் குடும்பத்தில் வாசம் பண்ணுவதற்காக அவர் பிறந்திருக்கிறார். என்மேல் இது வரைக்கும் கூட எனக்கு எல்லா வகையிலும் போதுமானவராக இருந்தார். இப்போது அவர் என்னை தோளில் சுமக்கிற ஒரு தேவன், சமாதானம் கொடுக்கிற ஒரு தேவன், ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு தகப்பனாக இருப்பேன் என்று எனக்கு வாக்கு தந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்க. எனக்கு சமாதானம் தரப்போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் தந்த அத்தனை ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகள் நாளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் போது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுதந்திரிக்க போகிறதற்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.